அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நகர்ப்புற வாரிய குடியிருப்புகளில் மோசமான நிலையில் லிப்ட் இயக்கப்படுவதால் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். மூலக்கொத்தளத்தில் உள்ள 10 அடுக்குமாடி குடியிருப்பில் பழுதடைந்த பாதையில் நின்ற லிப்டால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. சி பிளாக்கில் உள்ள லிப்ட் அவ்வப்போது பாதையிலேயே நின்று விடுவதாக குடியிருப்பு வாசிகள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். சென்னை மூலக்கொத்தளம் தங்கசாலை அருகே இருக்கக்கூடிய மூளைக்கொத்தளம் மயானம் அருகே இருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் மொத்தம் 1044 குடியிருப்புகள் கொண்ட 6 பிளாக்குகள் இருக்கிறது. இது 11 மாடிகள் தளங்கள் கொண்ட இந்த குடியிருப்பில் 1000க்கும் மேற்பட்டோர் இங்கு வசித்து வராங்க. கிட்டத்தட்ட 6 பிளாக்குகள் கொண்ட இந்த குடியிருப்பில் 6 லிப்டுகள் செயல்பட்டு வருகிறது. இல்ல இதுல தொடர்ச்சியா அந்த லிப்ட் பழுதடைந்து அவ்வப்போது பழுதடைந்து பொதுமக்கள் குடியிருப்பு வாசிகள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்திருக்கிறது. பல முறை புகார் கொடுத்தும் அந்த லிப்டை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு வாரிய அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால தொடர்ச்சியா பழுதடைந்ததற்கு நேற்று சி பிளாக்கில் இந்த லிப்டில் ஏறிய பெண்கள் நடுவழியில் 3வது மாடியில் நின்றிருக்கிறது. உள்ளே 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் உள்ளிட்ட 3 பேர் சிக்கி இருக்கிறார்கள். இது தொடர்பாக குடியிருப்பு வாசிகள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால தீயணைப்பு வீரர்களுக்கும் தகவல் தெரிவிக்காமல் அந்த பகுதி ரொம்ப சிக்கிக்கொண்டு மூச்சு திணறி இருந்தனர். இதனால் கொதிப்படைந்த மக்கள் அந்த லிப்டை அவர்களே திறந்து உள்ளே இருக்கக்கூடிய 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆணை மீட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த 1044 குடியிருப்புகள் கொண்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் இந்த லிப்டுகள் மற்றும் அங்கு பராமரிப்பு பணிகள் எதுவும் செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பாக குடியிருப்பு வாசிகள் அதிருப்தி தெரிவித்தும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் இதை பற்றி எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். அதாவது அரசு குடியிருப்புல இருக்கக்கூடிய லிப்ட பழுதை நீக்காமல் தொடர்ச்சியா அவர்கள் கண்டும் காணாதது போல் இருந்ததால நேற்று இந்த அசம்பாவிதம் என்பது நடைபெற்றிருக்கிறது. உடனடியாக அங்க மூலக்கொத்தளம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய அனைத்து லிப்டுகளையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.